ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக்ஸ் ரெட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஷேர் மட்டும் ஸ்வீட்டாக மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது என்னன்னா சுகர் ஸ்டாக்ஸ். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்டில் என்ன வார் போயிட்டுருக்கு, இன்னைக்கு கரண்ட் சினாரியோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இஸ்ரேல் 7வது நாளில் ஆயில் ரெயின் அட்டாக் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஈரான் மேலே. ஈரான் ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அண்ட் ஆயில் ஷிப்ஸு, ஆயில் ரிஃபைனரிஸை பர்டிகுலராக அட்டாக் பண்ணுறாங்க. இதன் விளைவாக குளோபல் லெவல் அண்ட் இந்தியாலேயும் க்ரூட் ஆயில், பெட்ரோல், எல்பிஜி, எல்என்ஜி இதெல்லாம் வரிசையாக அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பெட்ரோல் குவான்டிட்டியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு குளோபல் லெவலில் இருக்குது. பெட்ரோல் பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால்லேருந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த எத்தனால்ங்கிறது சுகர் கேன்லேருந்து வருது. அதனால் சுகர் ப்ரைஸஸ் குளோபல் லெவல் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்தியாவோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவும் ஒரு விதிவிலக்கில் பெட்ரோல் குவான்டிட்டியை அதிகமாக்கணும் அப்படின்னா நம்மளும் எத்தனாலை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனால் சுகர் கேன்லேருந்து வருது. ஸோ சுகர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் ஸ்வீட்டாக மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் டெக் கம்பெனிஸு, ஏஐஸ் இது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான் மேலே சர்ஜ் ஆகும்னு நினைக்கிறோம். பட் மார்க்கெட் டிஃபரெண்ட்டாக ஒரு சூப்பர் ஹீரோ என்ட்ரி சுகருக்கு கொடுத்துருக்கு. இதன் விளைவாக சுகரோட ஸ்டாக்ஸ் ஸ்வீட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு.